அன்பான இதயம் கொண்ட அன்பானவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை தொடராக நாம் இந்த தளம் மூலமாக வழங்கியுள்ளோம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 162வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 163வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம், மனவினை காலம். தன்வரிப்பு நிகழ்விற்காக பல நாட்டின் மன்னர் குலத்தினர் நிறைந்திருந்த மண்டபத்தினுள் ஒளி வெள்ளம் போல் ராமன் நுழைதல். பாடல் எண் 163. மண்டபம் விண் மீன்களைப் போல் மன்னவராம் பல்லோரை கொண்டதாக இருந்ததுவே, கோதையவள் கொள்வதற்கே உண்டான போட்டியிலே உறுதியாக வெல்லுவதே என்னவென ராமன் அங்கே எழுந்தான் ஒளி வெள்ளமன்றி. இது அந்த பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மண்டபம் விண் மீன்களைப் போல் மன்னவராம் பல்லோரை கொண்டதாக இருந்ததுவே என்ற பகுதிக்கான விளக்கத்தை காண்போம். தன்வரிப்பு நிகழ்விற்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த விழா மண்டபமானது வானம் போலவும், அந்த வானத்தில் விண்மீன்கள் அணிவகுப்பு செய்ததைப் போல அந்த மண்டபத்தினுள்ளே பல நாட்டின் மன்னர் குலத்தை சார்ந்த இளவரசர் பலர் அங்கே நிறைந்திருந்த வண்ணமாய் காட்சியளித்தது. கோதையவள் கொள்வதற்கே உண்டான போட்டியிலே உறுதியாக வெல்லுவதே என்ற வரிகளுக்கான விளக்கத்தை காண்போம். சனக மன்னனின் மகளாகிய சீதையின் திருமணத்திற்கான தன்வரிப்பு நிகழ்வுக்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த மண்டபத்தில் சீதையை மனைவியாக அடைபவர் யார் என்று தீர்மானிக்கும் விற்போட்டியில் கலந்து கொண்டு உறுதியாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவனாக என்னவென ராமன் அங்கே எழுந்தான் ஒளி வெள்ளமன்றி, உறுதியான எண்ணம் கொண்டவனாக, வென்றே தீர வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் கொண்டவனாக ராமன் அங்கே அந்த மண்டபத்துள்ளே விண்மீன் கூட்டத்துக்குள்ளே ஒளி வெள்ளம் கொண்ட கதிரவன் நுழைவது போல் நுழைந்தான். கதிரவன் வந்த பின்னே விண்மீன்களுக்கு வேலை இல்லை என்பது போல் விண்மீன்கள் போன்று பிற நாட்டின் மன்னர் குலத்தினர் அங்கே நிறைந்திருந்த அந்த மண்டபத்துள்ளே கதிரவன் வருவது போல் ராமனது வருகை நிகழ்கிறது. கதிரவனாய் ராமன் அங்கே வந்த பின்னே விண்மீன்கள் யாவும் செயல் இழந்து போய் விடுவது போல் அந்த மன்னவர் யாவரும் ராமனுடைய முன்னிலையில் தாம் செயல் இழந்து போய் விடுவர் என்ற குறிப்பு செய்தியும் இந்த பாடலில் உள்ளது. இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 164வது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.